அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். வானங்கள் மகிழ்வுறட்டும், மண்ணுலகு அக்களிக்கட்டும். ஏனெனில் நம் ஆண்டவர் வருவார், தம் ஏழையர்பால் இரக்கம் கொள்வார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் சிறப்பு தினங்களில் இன்றைய நாளிலிருந்து நாம் ஆரம்பிக்கின்றோம் நம்முடைய புனித பயணத்தை. டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை இந்த திருவருகை காலத்தினுடைய சிறப்பு அம்சத்தை பற்றியும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை எந்த அளவுக்கு உங்களையும் என்னையும் முழுவதுமாக மாற்றி அவருடைய அன்பின் பாதையில் அழைத்து செல்லப் போகிறது என்பதையும், அவரது இரக்கம், அவரது மன்னிப்பு, அவரது அருள் அனைத்தும் எப்படி நாம் பெறப்போகிறோம் என்பதையும் இந்த திருவருகை காலத்தின் சிறப்பு தினங்களில் நாம் காணப்போகிறோம். இன்றைய நாளிலே நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மூதாதையருடைய பட்டியலை பற்றி மத்திய நற்செய்தியாளர் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் தொடங்கி யோசேப்பு மகனாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கின்ற இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு சந்ததியரை பற்றியும் மத்திய நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்றால், இயேசுவினுடைய சந்ததி மூதாதையர் பட்டியல் எப்படி இறைவனோடு அவர்கள் இணைந்திருந்தார்கள், அவர்களைப் போல நாமும் இறைவனோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திட்டமாக இருக்கிறது. எனவே இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற இந்த திருப்பலி வழியாக இறைவன் நமக்கு நிறையான அருளையும் ஆசையை கொடுப்பார். நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருள் நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை திறக்க வைத்த பாவங்களை மன்னித்து நம்மைகளை வாழ்விற்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவமாக. இறைவா, மனித இயல்பை உண்டாக்கியவரும் மீட்டவரும் நீரே, என்றும் கண்ணியான மரியாவின் வயிற்றில் உமது வார்த்தை மனித உடல் எடுக்க விரும்பி நீரே எங்கள் வேண்டுதல்களை கனிவுடன் கண்ணோக்கி உம்முறை திருமகன் எங்கள் மனித இயல்பை ஏற்றதன் வழியாக அவரது இயல்பில் பங்கு கொள்ள எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்குவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. தொடக்க நூலில் இருந்து வாசகம். பிரிவு 49 உட்பிரிவு 1 முதல் 2 மற்றும் 8 முதல் 10 முடிய. யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது, என்னை சுற்றி நில்லுங்கள், வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழ இருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும்.
உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கமென பெண் சிங்கமென அவன் கால் மடக்கி கொடுப்பான். அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் 72. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. அவர் பெயர் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. கதிரவன் உள்ள வரையில் அவர் பெயர் நிலைத்திருப்பதாக. அவர் மூலம் மனிதர் ஆசி பெற விழைவாராக. எல்லா நாட்டினரும் அவரை நற்பேறு பெற்றவர் என வாழ்த்துவாராக. பல்லவி. ஆண்டவருடைய சமாதானம் என்றென்றும் நிலவுவதாக. வாழ்த்துவி. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதரின் ஞானமே, ஆற்றலுடன் அனைத்தையும் அன்பாய் நடத்துகின்றவரே, எங்களுக்கு உண்மையின் வழியை காட்ட வந்தருளும். அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயமத்தில் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. தாவீதின் மகனும் ஆபிரகாமின் மகனுமான இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர் பட்டியல். ஆபிரகாமின் மகன் ஈசாக்கு, ஈசாக்கின் மகன் யாக்கோபு, யாக்கோப்பின் புதல்வர்கள் யூதாவும் அவர் சகோதரர்களும். யூதாவுக்கும் தாமாருக்கும் பிறந்த புதல்வர்கள் பெரோட்சிம், செராகும். பெரேட்சின் மகன் எட்சரோன், எட்சரோனின் மகன் ஈராம், ஈராமின் மகன் அம்மினதாபு, அம்மினதாபின் மகன் நகசோன், நகசோனின் மகன் சல்மோன், சல்மோனுக்கும் ராகாப்புக்கும் பிறந்த மகன் போவாசு, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்த மகன் ஒபேது, ஒபேதின் மகன் ஈசாய், ஈசாயின் மகன் தாவீது அரசர். தாவீதுக்கு உரியாவின் மனைவியிடம் பிறந்த மகன் சாலமோன், சாலமோனின் மகன் ரெகபயாம், ரெகபயாமின் மகன் அபியாம், அபியாமின் மகன் ஆசா, ஆசாவின் மகன் யோசபாத்து, யோசபாத்தின் மகன் யோராம், யோராமின் மகன் உசியா, உசியாவின் மகன் யோத்தாம், யோத்தாமின் மகன் ஆகாஸ், ஆகாஸின் மகன் எசேக்கியா, எசேக்கியாவின் மகன் மனாசே, மனாசேயின் மகன் ஆமோன், ஆமோனின் மகன் யோசியா, யோசியாவின் புதல்வர்கள் எக்கோனியாவும் அவர் சகோதரர்களும். இவர்கள் காலத்தில்தான் யூதர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடித்து செல்லப்பட்டார்கள்.
பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்ட பின்பு எக்கோனியாவுக்கு பிறந்த மகன் செயல்தியல், செயல்தியலின் மகன் செருபாபேல், செருபாபேலின் மகன் அபியூது, அபியூதின் மகன் எலியாக்கிம், எலியாக்கின் மகன் அசோர், அசோரின் மகன் சாதோக்கு, சாதோக்கின் மகன் ஆக்கீம், ஆக்கீமின் மகன் எலியூது, எலியூதின் மகன் எலையாசர், எலையாசரின் மகன் மாத்தான், மாத்தானின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் மகன் மரியாவின் கணவன் யோசேப்பு, மரியாவிடம் பிறந்தவரே இயேசு கிறிஸ்து. ஆக மொத்தம் ஆபிரகாம் முதல் தாவீது வரை தலைமுறைகள் 14, தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் வரை தலைமுறைகள் 14, பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்பட்டவர்கள் முதல் கிறிஸ்து வரை தலைமுறைகள் 14. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் இந்த மண்ணுலகிலே பணியாற்றுகின்ற பொழுது இறையரசை பற்றியும் தந்தையினுடைய அன்பை பற்றியும் தன்னுடைய பாடுகளை பற்றியும் மரணத்தை பற்றியும் சந்தித்த எல்லா பிள்ளைகளுக்கும் தன் வார்த்தைகளின் வழியாக வெளிப்படுத்தினார். குறிப்பாக இவ்வாறு இந்த மண்ணுலகிலே அவர் 3 ஆண்டுகள் பணியாற்றுகின்ற பொழுது இறையாட்சி பற்றி மக்கள் மத்தியிலே போதிக்கின்ற பொழுது அந்தந்த மக்களோடு தன்னை இணைத்து கொண்டார். அவர்களுடைய கால சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல தங்களை இணைத்துக் கொண்டார். அவர்கள் அன்றாட வாழ்விலே சந்திக்கக்கூடிய இன்ப துன்பங்களை தன்னுடைய இன்ப துன்பங்களாக மாற்றிக்கொண்டார். இப்படி அவர்களோடு தன்னை இணைத்து கொண்டால்தான் தன்னுடைய இந்த மன்னக பணி வாழ்வை சரியான விதத்தில் அவர்களிடத்தில் சென்று கொடுக்க முடியும் என்பதை உணர்ந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்படி மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்றுகின்ற பொழுது இறையரசை பற்றி அவர்களுக்கு போதிக்க விரும்புகின்ற பொழுது கடலும் கடலை சார்ந்த மக்களோடு இறையரசை போதிக்கின்ற பொழுது வலைகளை பற்றியும் மீன்களை பற்றியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கு ஒப்பிட்டு இறையரசை பற்றி போதிக்க ஆரம்பித்தார். ஏனென்றால் மீனவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய அனுபவங்களோடு இணைத்து இறையரசை போதிக்கின்ற பொழுது அவர்களால் அறிந்து கொள்ள முடியும் என்பது காரணம். நிலத்திலே உழுது அன்றாட நாட்களில் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்ற மக்களோடு இணைந்து இறையாட்சி பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது நிலத்தை பற்றியும் விதைகளை பற்றியும் அறுவடையை பற்றியும் களைகளை பற்றியும் உவமைகளின் வாயிலாக இறையரசை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்தார். காரணம், அவர்கள் படிப்பறிவற்றவர்கள், பாமர மக்கள். அவர்களோடு இணைந்து அவர்களுக்கு அறிவுக்கு எட்டிய அளவிற்கு இறைவார்த்தையை போதிப்பதில் நுணுக்கமாக அவர்களுடைய அன்றாட அனுபவ வாழ்க்கையை வைத்து இயேசு கிறிஸ்து இவ்வாறு போதித்து இறையரசை வெளிப்படுத்தினார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த வரிசையில் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் சற்று கவனித்து பார்ப்போம். மத்தேயு நற்செய்தியாளர் யூத சமுதாயத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய நற்செய்தி போதிக்க விரும்பினார். இறையரசை பற்றி மக்களுக்கு போதிக்க விரும்பினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த மன்னக பயணத்தினுடைய முழு நுணுக்கமான செய்திகளையும் தன்னுடைய பணி வாழ்விலே அவர் அனுபவித்த அனுபவங்களையும் அதன் பிறகு அவர் நம்மை சந்திக்க வருகிறார். அவருடைய பாடுகளின் மரணம் உங்களுக்கும் எனக்கும் மீட்பை கொடுத்திருக்கிறது என்பதை யூத சமுதாயத்திலே போதிக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை காரணங்களும் செய்திகளும் தேவை. எந்த அளவிற்கு இந்த மக்களை தன்னுடைய நற்செய்தியை கவர்ந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், அதை அவர்கள் உள்வாங்குவார்கள் என்பதை அறிந்துதான் மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய முதல் அத்தியாயத்தை எவ்வாறு ஆரம்பிக்கிறார். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகம் மத்தேயு நற்செய்தி முதல் அதிகாரம் 1 முதல் 17 வரை இறை வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்டோம்.
எனவே இந்த யூத சமுதாயத்திற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய முழு வாழ்வையும் போதிக்க வேண்டும் என்றால், இறையரசை பற்றி போதிக்க வேண்டும் என்றால், மனமாறுங்கள் நற்செய்தி நம்புங்கள் என்று போதிக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு யார் முக்கியத்துவம் என்பதை அறிந்தவராக ஆபிரகாமினுடைய வழிமரபை அவர் ஆரம்பிக்கிறார். காரணம் என்னவென்றால், ஆபிரகாம் தான் அவர்களுடைய தந்தை, யூத சமுதாயத்தினுடைய தந்தை. எனவே ஆபிரகாமுடைய வழிமரபை அங்கிருந்து ஆரம்பித்து இனி நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயத்திலே 3 தலைமுறைகளை நமக்கு சொல்லுகிறது. 14 14 14 என்று ஆபிரகாம் தொடங்கி, தாவீது தொடங்கி, அதன் பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வளர்ப்பு தந்தையாகி யோசேப்பு வரை 3 தலைமுறைகளை பிரித்து 14 தலைமுறைகள் என்று மத்திய நற்செய்தியாளர் சொல்லுகிறார். என்றால் ஆபிரகாமுக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த விசுவாசத்தின் தந்தையினுடைய தலைமுறையாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை யூத சமுதாயத்திற்கு வெளிப்படுத்தியதனால்தான் அவர்களால் மத்திய நற்செய்தியாளர்களுக்கு அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க அவர்களால் முடிந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்தை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அதை பதிய வைக்க வேண்டும் என்றால், நாம் எப்படி அவர்களோடு நம்மை இணைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கு மத்திய நற்செய்தியாளரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இன்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிறந்த உதாரணமாக வெளிப்படுத்துகிறார்கள். இந்த சிந்தனைகளோடு சேர்ந்து ஏன் மூதாதையுடைய பட்டியலை எடுத்து வர வேண்டும் என்று நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம் என்றால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பணி வாழ்வில் அற்புதமாக சொல்லுவார், நல்ல மரம் நல்ல கனியை தரும், கெட்ட மரம் கெட்ட கனியை தரும். ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று யூத சமுதாயம் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, நீங்கள் யாரை சிலுவையில் அறைந்தீர்களோ, யாரை நீங்கள் கொல்ல முயற்சி எடுத்தீர்களோ, யாரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தீர்களோ, அவர் ஆபிரகாமின் வழித்தோன்றலாக விசுவாசத்தின் தந்தையாக இருக்கின்ற அவர் வழியாக, அவர் சந்ததியின் வழியாகத்தான் தந்தை கடவுள் தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைத்தார். விசுவாசத்தின் தந்தை நாம் யாரை விசுவசிக்க வேண்டும் என்பதை இந்த தலைமுறை வழியாக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை மத்திய நற்செய்தியாளர் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமினுடைய தலைமுறையாக வந்து விசுவாசத்தின் தந்தையாக அவர் இருப்பவருடைய தலைமுறையினுடைய வாரிசாக அவர் காணப்படுகிற பொழுது, நாமும் அதே விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான். சக்கேயுவை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தானே சொன்னாரே, இவனும் ஆபிரகாமின் மகன் தானே என்று. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோமோ, நாம் அனைவருமே அந்த நல்ல மரத்தின் கனிகளாகத்தான் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்வு எப்பொழுதும் அழிந்து விடக்கூடாது என்பதுதான் இறைவன் இயேசுவினுடைய முழு விருப்பமாக இருக்கிறது. இன்றைய நாளிலே இந்த திருவருகை காலத்தின் சிறப்பு தினங்களுக்குள் நாம் நுழைந்திருக்கிறபடியான ஆன்மீக பயணத்தில் நாம் எப்படி இறைவனுடைய தலைமுறையாக, இயேசுவினுடைய சகோதரனாக சகோதரியாக, இயேசுவை பிறருக்கு எடுத்துச் செல்லக்கூடிய கருவிகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கின்றோம். அப்படி மாற்றப்பட்டிருந்தால் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இல்லை என்றால் மனம் வருந்தி மன்னிப்பை தேடி என்றும் இறைவனோடு இணைந்து வாழுகின்ற நல்ல பிள்ளைகளாக வாழ இந்த திருப்பலியிலே முயற்சி எடுப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரே, அனைத்துல் இறைவா, நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை மகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரை இறைத்துள்ளரை வானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயிரமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை உமது திரு அவையின் காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருளும். நாங்கள் விண்ணக உணவினால் புத்துணர்வு பெற தகுதி அடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என யோவான் அறிவித்தார். வந்த பின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் ஆண்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனமாக. அவர் பாடுபட விளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் அது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் இடைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் பின்னத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்னவுக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகியவர்களும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் மகுந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தல்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்று வருவதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடைய காலம் உம்மை புகழச் செய்யும். ஆமென். இதோ எல்லா மக்களும் ஆவலுடன் விரும்பும் ஆண்டவர் வருவார். ஆண்டவரின் வீடு மாட்சியால் நிறைக்கும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணக கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உம் ஆவியாரால் கொண்ட பெற்று வரவிருக்கும் கிறிஸ்துவின் திருமன் சுடர்விட்டு எறியும் விளக்குகளாக ஒளிர நாங்கள் பேராமல் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.